அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் நம்ம விசைப்படகுல என்ன செய்வோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம என்ன நேரத்தில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விடியற் காலை 6 மணி, 5லேருந்து 6 மணி இருக்கும். நம்ம வந்து வர காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கடல் மேலே வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பால் காப்பி அதிகம் குடிக்க மாட்டோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அது டைஜஸ்ட் ஆகாது. அதனால் வந்து நம்ம வந்து வர காப்பி இது தான் நம்ம அதிகம் குடிப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோரும் நம்ம கூட இருக்க அனைத்து அண்ணன்களுக்கும் வந்து ப்ரெட்டு டம்ளர் அதெல்லாம் கழுவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சாப்பிடுவோம். இந்த மாதிரி எது கையில் கிடைக்குதோ அதை பிளாக் டிஷர்ட் தான் நம்ம விசைப்பட கூட அட்ஜஸ்ட் பொருளாக அப்படியே யாரும் வந்து கூட சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சரிசமமாக தான் சாப்பிடுவோம். மற்றவங்க லாட்ஜுக்கு எடிட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த கணவாய், கீழி மீன்கள், இறால்கள் இது வந்து என்ன பண்ண போகிறோம், அலசி நம்ம ஏலம் போடுறதுக்கு ரெடியாக எடுத்து வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசைப்படகு வந்து பாதியிலே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். நம்ம கூட மீன் பிடிக்க வந்து அந்த விசைப்படகுகள்லாம் பக்கத்தில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து நம்ம விசைப்படகை வந்து கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம டீசல் மட்டும் கொடுத்தோம்னா போதும், அவங்க நான் கட்டி இழுத்தோன்னா கரையில் விட்டுருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த தான் கீழி மீன்கள். இந்த கீழி மீன்களை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கச்சா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இதை வந்து உப்பு போட்டு ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து என்ன, இந்த உப்பு வச்ச கீழி மீன்களை வந்து நம்ம வந்து ஏலம் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கிலோ கணக்கில் தான் எடுத்துக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளோட விசைப்படகுலேருந்து டாப்லேருந்து எடுத்தேன். எப்படி இருக்குது, கடல் வியூ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு படகெல்லாம் நம்ம கழுவி விட்டாச்சு, ரெடி பண்ணியாச்சு. விசைப்படகெல்லாம் கழுவி ரெடி பண்ணியாச்சு. நமக்கு கரெக்டாக வந்து கட்டி இழுத்துட்டு போனதுக்கப்புறம் ஏலம் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா வேலையுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து ரிட்டன் வரும்போது அங்கேயே பார்த்துருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நேரம் இருக்காது, எப்படா வீட்டில் போய் தூங்குவோன்னு தான் வரும். அதனால் மற்ற வேலையும் வந்து அங்கேயே பார்த்துருவோம். இந்த மாதிரி விசைப்படகு பழுதானா என்ன செய்வோம், இரவில் அல்லது நடுக்கடலில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது விசைப்படகு பழுதானா என்ன செய்வோம் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து இந்த விசைப்படகை ஓட்டுற அந்த கேப்டன் பார்த்திங்கன்னா மொத்த வேலையும் அவர் அங்கேயே பார்த்துருவார்.
முடியாத பட்சத்துக்கு தான் வந்து இதை வந்து கரைக்கு கட்டி இழுத்துட்டு வருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டனுக்கு வந்து ஃபுல் மெக்கானிசமே உள்ளே தெரியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க கேப்டனாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசைப்படகு எடுத்துகிட்டு போகும்போது நடுக்கடலில் இல்லை எங்கேயோ பழுதடைஞ்சிச்சின்னா, நம்ம வந்து பக்கத்தில் உதவிக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு சொன்னால் அவங்களாம் மனசாட்சிப்படி வந்தால் தான், இல்லாட்டி வந்து நான் என்கிட்ட நிற்கிறேன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா மொத்த வேலையும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க கேப்டனாக இருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த விசைப்படகை வந்து சரி பண்ண முடியலை. அதனால் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க அந்த வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு சொல்லி, வாக்கி டாக்கிலேருந்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் பக்கத்தில் நம்ம கூட வந்த அண்ணன் வந்து பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க விசைப்படகில். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்ததும் வந்து கிளம்பி போயிடுவோம். இது பார்த்திங்களா, மொத்த மீனையும் வந்து அலசி இதை கொண்டு போய் ஐஸ் வச்சு அப்புறம் வந்து நம்ம கரைக்கு போயிடுவோம். இது மொத்தம் ஒரு விசைப்படகுக்கு எத்தனை பாடு வைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 பாடு வைக்கும். 4 பாடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்திய எல்லையில் வைப்போம். ஒரு பாடு மட்டும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்டர் தாண்டி தான் வைப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இழுவை படகுகள் கிடையாது. இழுவை படகுக்கு கிடையாது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இழுவை வலைகளுங்க அங்கே கிடையாது. நம்ம வந்து கரை ஓரங்களில் பண்ணுற தொழில் தான் அங்கே பண்ணுவாங்க. அதனால் வந்து அங்கே மீன்பாடு அதிகம் இருக்கும். அதில் வந்து மீனுக்கு ஆசைப்பட்டு நம்ம செலவு பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறத ஆசைப்பட்டு அந்த பக்கம் போகிற மீனவர்கள் தான் மாட்டிக்கிறது. இது வந்து இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க. மீனவர்கள் அப்படி இப்படி அப்படிங்கிற கதையெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. மீன்பிடி தொழிலுக்கு போகிறவங்க வந்து அந்த தொழில் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, நிறைய வியூஸ் வருது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி அந்த பெல்லில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். கடலில் நாங்கள் என்ன செய்கிறோம், கடலில் என்ன மாதிரியான ஆபத்துகள் எங்களுக்கு இருக்குது, அதையும் தாண்டி நம்ம எப்படி மீன்பிடி தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.